கூகுள் அலர்ட்ஸ். ஸோ கூகுள் அலர்ட்ஸ் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்து கூகுள் அலர்ட்ஸ் பற்றி கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஸோ கூகுள் அலர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ ஐடி ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஏதாவது டூல்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கா, ஸோ இன்றைக்கி ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ நிறைய பேர்த்துக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூகுள் அலர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹாய், நான் உங்கள் சிந்து கார்த்திக். இது எஸ்கே ஸ்ரீ ரேபிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த கூகுள் அலர்ட்ஸில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கூகுளில் போய்ட்டு கூகுள் அலர்ட்ஸை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வரும். கூகுள் அலர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் அலர்ட்ஸ் மானிட்டர் த வெப் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் நியூ கண்டென்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கூகுள் அலர்ட்ஸில் போய்ட்டு நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மெயிலுக்கு டெய்லியும் அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மெயிலுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த நேர் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த அலர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக மானிட்டர் த வெப் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் நியூ கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா? டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் பற்றி இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ பற்றி இருக்கலாம், இல்லை ஏதாவது டூல்ஸை பற்றி இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? கூகுள் வந்து ப்ராடக்ட்ஸ் நியூ லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது கம்பெனி. ஸோ எதை பற்றி வேணாலும் ஏஐ டூல்ஸ், ஆட்டோமேஷன், ஸோ டிசைன் டூல்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் நாம் வந்து எதை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏஐ ஃபீல்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு டெய்லியும் நிறைய தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து எனக்கு வெப் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ வெப்சைட்டில் என்னென்ன நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகுது டூல்ஸு, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த டூல்ஸ் வந்து என்னென்ன லான்ச் ஆகுது, அந்த டூல்ஸ்லாம் என்ன ஏது, அதை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம அலர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஏஐ பற்றி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்றைக்கி ஆட்டோமேஷன் ரொம்ப பாப்புலராக இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆட்டோமேஷன் பற்றி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நான் ஆட்டோமேஷன் பற்றி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எனக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நான் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் போடுறேன். ஓகேவா? ஸோ அலர்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து ப்ரிவ்யூ கிடைக்கும். ஓகேவா? இங்கே அலர்ட் ப்ரிவ்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரேங்க்ஸ் இஸ் வேர்ல்ட்ஸ் third most competitive nation in artificial intelligence after US and China. யூஎஸ்க்கும் சைனாவுக்கு அப்புறமா வேர்ல்ட்லேயே தேர்ட் மோஸ்ட் காம்படிட்டிவ் நேஷனாக வந்து இந்தியா தான் ரேங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா ஹாஸ் எமர்ஜ்ட் as the world's third most competitive country in artificial intelligence, ranking behind only the United States and China. யூஎஸ்க்கு அப்புறமா சைனாக்கு அப்புறமா இந்தியா தான் தேர்டில் இருக்குது இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதுக்கப்புறம் என்ன இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Jamie Devon's soft skills like emotional intelligence and communication are vital as AI's jobs. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நியூஸை எல்லாமே வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கிரியேட் அலர்ட் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ உங்களோட அலர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து அடுத்து ஆட்டோமேஷன் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா அதனோட ப்ரிவ்யூ தெரியுது பாருங்க. ஸோ என்ன ப்ரிவ்யூ தெரியுது? I automated half my PC tasks without learning to code. Here is the tool. ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஆட்டோமேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட வியூ தெரியும். ஆட்டோமேட்டட் ஹாஃப் மை பிசி டாஸ்க் வித்தவுட் லேர்னிங் டு கோட். ஹியர் இஸ் டு மேக் யூஸ் அப்படின்னு இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக இது என்ன நியூஸ், இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா
மாஸ்டர் ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் $20 அண்ட் பிகம் இன்வேல்யூபிள் entrepreneur அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட மெயிலுக்கு விட்டுக்கோ வந்துடணும் அப்படின்னா நீ வந்து ஆட்டோமேஷன் சொல்லிட்டு கிரியேட் ஆகாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 அலர்ட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இது ரிலேட்டடாக என்னென்னலாம் நம்மளுக்கு அலர்ட் வேணுமோ அதெல்லாம் நம்ம மெயிலுக்கே வந்துடும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவரி டைம் இருக்கும். அதாவது எப்போ வந்து உங்களோட அலர்ட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கான டைம் அது வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து உங்களுக்கு என்ன டைமுக்கு வந்து எனக்கு அலர்ட் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈவினிங் நைட் வந்து 9 PM எனக்கு அலர்ட் வரணும் அப்படின்னா 9 PM. ஸோ டைஜஸ்ட் அப்படின்னா ரிசீவ் ஆல் அலர்ட்ஸ் இன் சிங்கிள் மெயில் அப்படின்னா எல்லா அலர்ட்ஸும் சேர்ந்து ஒரே மெயிலில் வந்துடும் ஒரு நாளைக்கு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு அலர்ட்டுக்கும் தனித்தனியாக மெயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்மோஸ்ட் ஒன்ஸ் அ டே வேணுமா இல்லை ஒன்ஸ் அ வீக் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். அட்மோஸ்ட் ஒன்ஸ் அ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு வந்து எல்லாமே சேர்த்து ஒரே மெயிலில் வந்துடணும் அப்படின்னு. ஸோ டெலிவர் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இமெயில் காட்டும். ஓகேவா. ஸோ அதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரி டைம் ப்ளஸ் வீக்லி ஒன்ஸா இல்லை எப்படி வரணும் டெய்லி ஒன்ஸா அப்படிங்கிறது டைஜஸ்ட் ப்ளஸ் டெலிவரி டைம் இந்த ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெயிலுக்கு வந்து அந்த அலர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் க்யூரியாசிட்டியாக இருக்கீங்க, எனக்கு வந்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த அலர்ட் மட்டும் செட் பண்ணிட்டா போதும், கூகுள் அலர்ட். ஸோ அதை செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயிலுக்கு நிறைய வரும் இல்லையா. ஸோ அதை பார்த்து உங்களால் என்ன பண்ண முடியும், அதுவும் உங்களோட பர்டிகுலர் டைம் நீங்கள் டெலிவரி டைம் சூஸ் பண்ணிக்கிறதுனா உங்களோட அந்த டைமில் வரதுனால நீங்கள் நிதானமாக உட்காந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்தோம்னா ஸோ இது பெனிஃபிட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் வந்து அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ நான் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏஐ பற்றி சூஸ் பண்ணியிருக்கேன், ஆட்டோமேஷன் பற்றி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை பற்றி டெய்லி அலர்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன நடக்குது டெய்லி வந்து ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அது நாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதெல்லாம் நம்மளோட டேட்டாவை நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கும் சரி இல்லை நம்ம எஜுகேஷ்னல் பர்பஸ் அதை டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் கூகுள் அலர்ட்ஸ். அவங்களுக்கு இந்த வீடியோவில் கூகுள் அலர்ட்ஸ் பற்றி சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு கான்செப்டோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.